ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகுது. ஒரு வில்லேஜே வாட்டருக்கு மேல ஃப்ளோட் ஆகுது. அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸை சாப்பிட்றாங்க. நார்மலான டிஷ்ஷா இருக்குது. இதெல்லாம் நடக்கிற கண்ட்ரியோட பேர் பார்த்தீங்கன்னா கம்போடியான்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த கம்போடியா நாட்டோட வியர்டான, யூனிக்கான அண்ட் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடான சில ஃபேக்ட்ஸை பற்றி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்போடியா நாட்டில் பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட பழங்கால கோயில்கள் எல்லாம் இருக்குது. அதில் அங்கோர் வாட்னு சொல்லக்கூடியது உலகத்திலே மிகப்பெரிய மத கோயிலாக இருக்குது. இது ரொம்பவுமே பிரபலமான ஒரு கோயில் மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் கம்போடியா நாட்டோட கொடியிலையுமே இதை காட்டுறாங்க. ஸோ இதே போல் இன்னும் பல்லாயிரக்கணக்கான சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் எங்கெங்கேயோ மறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கோயில்கள் ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னா நுண்ணறிவான சிற்பங்கள் இருக்கும், கதைகள் சொல்லக்கூடிய சிலைகள் இருக்கும். பழங்கால கதைகளாலே நிறைஞ்சிருக்கக்கூடிய கோயில்களை கம்போடியா போனால் நமக்கு பார்க்க முடியும். அதுக்கப்புறமா கம்போடியாவில் இயற்கையிலேயே ரொம்பவுமே அசத்தலான ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நதி இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா தொன்லே சாப்னு சொல்லப்படுது. சூடான மழைக்காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொக்காங் நதியிலிருந்து நீர் வெள்ளமாக தள்ளப்படுது. ஸோ இதனாலே இந்த நதி பார்த்தீங்கன்னா, அதாவது தொன்லே சாப்னு சொல்லக்கூடிய நதி பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக போகிற வழியை மாற்றி பின்வாங்கி போகும். அதாவது இந்த நதி சில மாதங்களை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி போகும். அப்படி போகிறதால பெரிய ஏரியில் நீர் நிரம்பும். இது ரொம்பவுமே அரிதாக நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருக்குது. இது போல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உலகத்தில் ரொம்பவுமே குறைவாக தான் காணப்படுது. கம்போடியாவில் உள்ள தொன்லே சாப்னு சொல்லக்கூடிய ஏரி ஓரங்கள்ல சில மக்கள் நீருக்கு மேலே மிதக்கக்கூடிய கிராமங்களில் வாழ்கிறாங்க. அதாவது அவங்களோட வீடுகள், பள்ளி, கடைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீருக்கு மேலே கைத்தட்டுகள் இல்லைன்னா தள்ளுப்படகு போன்ற படிகள் மேலே அமைக்கப்பட்டிருக்கும். மழைக்காலத்தில் நீர் அதிகமாக வரப்ப இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நீர் மிதந்து நீரோட சேர்ந்து நகரும். ஸோ அதனால அவங்களோட வாழ்க்கை முறையை இந்த நீருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க மாற்றி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்போடியா நாட்டில் பழங்காலத்துல இருந்து நிறுத்தப்பட்டு வர ஒரு சொந்தமான நடன வகை இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா அப்சரா நடனம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நடனம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமா அவங்க கதைகளை சொல்றாங்க. அந்த கதைகள் பார்த்தீங்கன்னா எந்தவித வாய் சொல்லும் இல்லாம, அதாவது பேசாம கைகளையும் கண்களையும் உடலையும் பயன்படுத்தி அந்த கதைகளை சொல்லுவாங்க. ஸோ இதில் பெரும்பாலுமே பழங்கால புராண கதைகள், தெய்வங்கள், அது மட்டும் இல்லாமல் கதை சிலைகள் இதெல்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கம்போடியா நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பொங் ஒம் டொக்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா தண்ணீர் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவிழா எப்போ நடக்குதுன்னா தொன்லே சாப்னு சொல்லக்கூடிய நதி ரிவர்ஸில் போகிற காலத்தில் தான் நடக்குது. ஸோ இந்த மிகப்பெரிய திருவிழாவில் மக்கள் படகு போட்டிகள், துப்பாக்கி தீப்பிடி, இசை, பாடல்கள் இதன் மூலம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்போடியா நாட்டோட உணவு பட்டியலில் பூச்சிகள் ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. பழைய முறையில் இந்த பூச்சிகளை உண்டு வராங்க. ஸோ இதை கிரில் பண்ணியோ அப்படியும் இல்லைன்னா ஃப்ரைட் பண்ணியோ இந்த பூச்சிகளை உண்ணுவாங்க. ஸோ எதுக்காக உண்றாங்கன்னா இது உடலுக்கு தேவையான புரதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல உணவாக அவங்க கருதுறாங்க. ஸோ அதனால தான் இந்த உணவை அவங்க அடிக்கடி எடுத்துக்கொள்வாங்க. சாதாரணமாக நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா திருமணம்னு சொல்லக்கூடியது ஒரு நாள் விழாவாக தான் இருக்கும். பட் கம்போடியா நாட்டில் பார்த்தீங்கன்னா திருமண விழாக்கள் எல்லாம் 3 முழு நாட்களாக நடைபெறும். ஸோ இந்த 3 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா இசை, பழங்கால பழக்க வழக்கங்கள், குடும்ப கூட்டங்கள் இது எல்லாமே நடக்கும். ரொம்பவுமே பரபரப்பான கொண்டாட்டங்களோட, மகிழ்ச்சியோட, உற்சாகம் நிறைந்ததா இவங்களோட திருமணம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கம்போடியா நாட்டோட பெட்டாம்பாங் பிராந்தியத்தில் ஒரு ரொம்பவுமே தனித்துவமான போக்குவரத்து முறையை மக்கள் உருவாக்கி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா பெம்போ ரயில் இல்லைன்னா நொரின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் பழைய ரயில் பாதையில் ஒரு தரமான பெம்போ பிளாட்ஃபார்மாக போடுறாங்க. அது மேலே சின்ன ஒரு இயந்திர மோட்டரை வச்சு மக்கள் அந்த பெம்போ மீடிய கிராமப்புறங்கள் மற்றும் வயல்கள் வழியாக ஓட்டுறாங்க. ஸோ இந்த முறையில் பயணிப்பது ரொம்பவுமே வேடிக்கையாக இருக்கும். அதே சமயம் கம்போடியா இருக்கக்கூடிய மக்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்பாக இது இருக்குது. அதுக்கப்புறமா இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அரிசின்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரண உணவாக மட்டும் இல்லாமல் அது வாழ்க்கையோடையும் செழிப்போடையும் குறியீடாக கருதப்படுது. நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா வயல்வேலைகளில், விழாக்களில், பாரம்பரிய கடமைகளில் இது எல்லாத்துலேயுமே அரிசியை முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டாடுறப்ப, பூஜை, திருமண விழா இந்த மாதிரி எல்லா சடங்குகள்லையுமே அரிசி ஒரு முக்கிய பங்கை வகிக்குது.
அண்ட் லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சில இறுதிச் சடங்குகள் எல்லாம், அதாவது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா நடத்தப்பட்ட சடங்குகள் எல்லாம் 49 நாட்கள் வரைக்காட்டியுமே நடைபெறுது. ஸோ இந்த சடங்குகள் ஏன் நடைபெறுதுன்னா, மனிதர்கள் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துகிற வழியாக இதை கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆன்மீக உலகத்தில் ரொம்பவுமே நம்பிக்கையை ஆழமாக வச்சுருக்காங்க. அதனால இந்த இறந்தவர்களோட ஆன்மா இன்னும் வாழும்னு சொல்லி நம்பி அவங்களுக்குரிய வழிபாடுகள், சடங்குகள் இதெல்லாம் 49 நாட்களை நடத்தி வருவாங்க. ஸோ கைஸ், இந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ், ரிவர்ஸ், ஃப்ளோட்டிங் வில்லேஜ், வியர்டான ஃபுட், லாங் வெட்டிங்ஸ் அண்ட் லாங் ஃபியூனரல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எவ்ரிடே லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.